கல்வி என்பது உங்க சுயமரியாதைக்கான இடம். கனவு காணுங்கள் அப்படின்னு ஒண்ணு கான்செப்ட் இருக்கு. அப்துல் கலாம்லாம் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு புத்தகம் சொல்றேன், தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம். நீ ஒன்றை நினைக்கிறாய், நீ ஒன்னை விரும்புற, நீ ஒண்ணுக்கு ஆசைப்படுகிறது அப்படி வச்சுக்கேன். அது உன் ஆள் மனம் ஆசைப்பட ஆரம்பிக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு பெரிய பங்களா கட்டியிருப்பேன், அந்த பங்களா இப்படி இருக்கும்னு உன் கண்கள்ல தெரியணும். விஷுவலைசேஷன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கண்ட கனவு அப்படியே நடந்தது. ஒரு பையன் எந்திரிச்சான் டக்குன்னு, சத்தியமாவான்னா சத்தியமாவான்னே, நிச்சயமாவா நிச்சயமா, தேடுமா சார் அப்படின்னு. கல்வி என்பது உங்க சுயமரியாதைக்கான இடம். உங்க சுயமரியாதையை கல்விதான் பெற்றுக் கொடுக்கும். அப்படி புடிங்க, அப்படி ஒரு அடையாளமாக வாருங்கள். அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு சொல்றேன். சேர்மன் சாரோட ஃபேவரட்டான கோட், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. நான் சேர்மன் சார், உங்க சேர்மன் என்ன வந்து பேட்டி எடுக்க வந்திருந்தேன். ஒரு 4 மணிக்கே எழுந்துருவார். எனக்கு நிறைய புத்தகங்கள் பரிசளிப்பு கொடுத்தார். கனவு காணுங்கள் அப்படின்னு ஒண்ணு கான்செப்ட் இருக்கு. அப்துல் கலாம்லாம் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ரொம்ப சீரியஸா யோசிச்சோம் நமக்கு தெரியல. எல்லாரும் கனவு காணும். விவேகானந்தர் கனவு காண சொல்றார். உங்களுக்கு நான் ஒரு புத்தகம் சொல்றேன், தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம். யூடியூப்ல கூட வரும். சீக்ரெட் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட ஒரு புத்தகம். உலகம் முழுவதும் அத்தனை பேர் வாங்குறான் அந்த புத்தகத்தை. இன்னும் அந்த புத்தகத்தை பத்தி பேசணும். அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீ ஒன்றை நினைக்கிறாய், நீ ஒன்னை விரும்புற, நீ ஒண்ணுக்கு ஆசைப்படுகிறது அப்படி வச்சுக்கேன். அது உன் ஆள் மனம் ஆசைப்பட ஆரம்பிக்கணும். சும்மா மேலோட்டமாலாம் ஆசைப்படக்கூடாது. உன் ஆள் மனம். இன்னைக்கு நீ பிக்ஸ் பண்ற, இன்னைக்கு நான் பேசிட்டு போயிருக்கிறேன், விஜயன் சொல்ற நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல போய் படிக்கணும், நான் ஒரு பெரிய ஆபீசரா வரணும், நான் கோடிகள்ல சம்பாதிக்கணும், நான் ஒரு பெரிய விளையாட்டு வீரனாக வரணும். ஏதாவது ஒன்றை நீ பிக்ஸ் பண்ணு, சரியா பிக்ஸ் பண்ணு. அதை உன் ஆள் மனம் நம்ப தொடங்கணும். உன் ஆள் மனம் நீ காட்சிப்படுத்தணும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு பெரிய பங்களா கட்டியிருப்பேன், அந்த பங்களா இப்படி இருக்கும்னு உன் கண்கள்ல தெரியணும். விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நீ அப்படி காட்சிப்படுத்துன்றான். நீ பெரிய பங்களா வாங்க போற, அது அப்படின்னா என்ன, அதெல்லாம் நடக்குமா? நம்ம ஊர்ல சொல்லிடுறான், என்ன இருந்தாலும் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நம்மால தான் சொல்லியிருக்கான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சீக்ரெட் புத்தகம் சொல்கிறது, நீ கனவு காண்கிறாயா, உன் ஆள் மனம் அதை இறுக பற்றி கொண்டதா, அந்த கனவு நிச்சயம் நடக்கும். அதற்கு பிரபஞ்சம் உதவி செய்யும். அதான் அதனோட சீக்ரெட். இந்த பிரபஞ்சம் உதவும். இன்னும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீ ஒன்றை விரும்புகிறாயா, இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாயா, ரூமி சொன்ன வார்த்தை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்ல நம் முன்னோர்கள். ரூமி சொல்றான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீ கலெக்டர் ஆகணும்னு தேடுறியா, கலெக்டர் பதவி உன்னை தேடும். நீ பெரிய விருது வாங்கணும், அது தேடும். அந்த கனவு உடம்பு பூரா இருக்கணும், உன் அணுக்கள்ல அந்த கனவு இருக்கணும். அப்படி நீ நம்பிட்டினா நிச்சயம் அப்படியே நடக்கும். நான் போய் சொல்ல, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன். நான் கிராமத்தில் ஒரு பேச்சாளனாக வரணும்லாம் எனக்கு கனவுலாம் இல்ல, ஆனா வாய்ப்புகள்லாம் இல்ல. ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. நானாகவே அப்படி போய் பேசுவேன். அப்படி ஆத்தங்கரையில பேசிட்டு என்ன வைகோ பாராட்டுற மாதிரி, கலைஞர் பாராட்டுற மாதிரி, ஜெயலலிதா, நானாவே அப்படி நினைச்சு அப்படியே ஒரு வாழ்க்கை. கிட்டத்தட்ட வெளியில இருந்து பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கும். அப்படி நினைச்சேன். நான் சொல்கிறேன் நண்பர்களே, நான் கண்ட கனவில் 1% கூட தப்பா போகல. எல்லாமே நடந்தது. எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கண்ட கனவு அப்படியே நடந்தது. நீ அதை தேடணும். நான் ஒரு கல்லூரியில் சொன்னேன், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒரு பையன் எந்திரிச்சான் டக்குன்னு, சத்தியமாவான்னா சத்தியமாடான்னே, நிச்சயமாவா நிச்சயமா, தேடுமா சார் அப்படின்னா. நான் அதை சொல்லலடா, அதெல்லாம் வரும் பின்னாடி. உன் இலக்குகளை நீங்கள் தேடுங்க, உங்க கனவுகளை நீங்க தேடணும். அதெல்லாம் தாண்டி சில ஒரு 2-3 விஷயம் சொல்லி முடிக்கிறேன்.
உங்களுக்கு இருக்கிற பெரிய இன்ஜினியரிங்ன்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு விதமான பார்வை இருக்கலாம். நாளை ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில போகலாம். உங்களுக்கு முதல் வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு சைட்ல கிடைக்கலாம். கொத்தனாரோட வேலை பார்க்கறது, வெயில்ல இருக்கிற மாதிரி. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏசி பஸ்ல போறாங்க, ஒரு பெரிய ஏசி ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. இது மாதிரிலாம் சிந்தனைகள்ல இருக்கும். நம்ம ஜாப் என்ன இப்படி இருக்கே. அவன் உன் ஃப்ரெண்டு எடுத்தோடனே 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு போகலாம், உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கலாம். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கவே கூடாது. உங்களுடைய இன்ஜினியரிங் பீரியட்ல முடிச்ச அடுத்த 5 ஆண்டு காலம் என்பது அனுபவ கொள்முதலுக்கான காலம். உங்க அனுபவத்தை அதற்கு உழைக்க தயாரா இருக்கணும். இந்த ஜெனரேஷன் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, உழைக்க தயாரா இல்ல, ரொம்ப கம்ஃபர்டாவே இருக்கணும்னு நினைக்கிறான். அனுபவம் எல்லாம் இல்ல, கம்பெனி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்காதீங்க. நீங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சின்ன கம்பெனியா கூட இருக்கலாம். உங்கள் அனுபவத்தை பெருக்கி கொண்டு உங்க கனவுகளுக்காக இருந்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகள்ல நீங்க எங்கோ ஒரு சிகரத்தை அடைவீங்க. எந்த துறையும் மேலான துறை இல்ல, எந்த துறையும் கீழான துறை அல்ல. முதல்ல வச்சுக்கோங்க. அடுத்த 10 வருஷம் இந்த துறை அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை இஷ்டப்பட்டு பண்ணுங்க, படிங்க. நான் இன்னொன்று சொல்வேன், இந்த துறையில் நான் அடையாளம் இல்ல, நான் தான் இந்த துறைக்கான அடையாளம் அப்படி நீங்க மாறணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பேட்டி எடுத்த போது ஒரு மில்லியனர் பார்பர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி எடுக்க போறேன். நம்ம சேர்மன் சார் எடுத்த மாதிரி அது ஒரு பயோகிராபி. அப்போ அவரை பேட்டி எடுக்கணும். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவர் சொகுசு கார்களின் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உலகத்துல உள்ள அத்தனை ஆடம்பரமான சொகுசு கார்களும் அவர்கிட்ட வந்துடும். பெங்களூர்ல இருக்கிறார், ரமேஷ் பாபுன்னு பேரு. அவரை தான் நாம பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, அவர் பெரிய ஒரு கார்களோட ஒரு பெரிய பேஷனேட்டா இருப்பாரு போல இருக்கு, நிறைய கார்கள்லாம் வச்சிருப்பாரு போல இருக்கு. அதை பத்தி தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சிட்டு கூகுள்ல அவரை சர்ச் பண்ணா, அவரு ஒரு பார்பர். அவங்க அப்பா அம்மா பார்பர், சலூன் கடை வச்சிருக்கிறாங்க. அதுதான் மில்லியனர் பார்பர்னு போட்டிருக்கான். எனக்கு பார்பரா இருந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என் டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு, சார் பயோகிராபி தானே, நம்ம ஒரு சலூன் கடையிலிருந்து நம்ம பேட்டிய தொடங்கலாமா அப்படின்னு. அவர் சொன்னா, யோ என்னையா அது, அவரு நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு, நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் நீங்க முடி வெட்டினீங்களா சலூன் கடை வச்சிருந்தீங்களான்னா கோவப்பட்டுற போறான்யா. அதெல்லாம் ஒண்ணும் கேட்காத, காரை பத்தி மட்டும் கேட்டுரு, அந்த பார்பர்ன்ற கான்செப்டே வேண்டாம், சில பேர்லாம் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டாப்ல. நான் படிச்சுட்டு சரி அப்படின்னு போயாச்சு. பெங்களூர் போயிட்டோம். ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கார், அவருக்கு உலகத்துல எங்க ஒரு கார் தயாரிக்கிறாங்களோ ஒரு பீஸ் இவருக்கு கொடுத்துருவாங்க. இப்ப ஒபாமா எல்லாம் வராருன்னா அந்த பேரேட்ல இவரு தான் கார் வாடகைக்கு கொடுக்கக்கூடியவர். அப்படி ஒரு ஆள். ஜெர்மன் கார், ஜெர்மன் கார்ல உட்காந்து பேட்டி, கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கு. நான் பேட்டி எடுக்கிறேன். சார் இந்த கார் எங்க வாங்கினீங்க, எவ்வளவு, அப்படிலாம் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். அவரு கொஞ்சம் உடஞ்ச தமிழ்ல தான் பேசினாரு. அவரு கொஞ்சம் அப்படி பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு விஜயன் அப்படின்றாரு. நான் சொல்றேன் ஜெர்மன் காரை பத்தி பேசுறேன். அவர் சொல்ல, விஜயன் அப்படி என்ன, லாஸ்டா எங்க முடி வெட்டினீங்க அப்படின்னாரு. நான் என்ன சார் அப்படின்னு, இல்ல சொல்லுங்க, இல்ல சென்னையில தான் சார் அப்படின்னு. திரும்ப, சார் இந்த ஜெர்மன் கார் எப்படி இது பண்ணீங்க, இந்த காரோட பேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது. விஜயன், உங்களை ரொம்ப கேவலமா முடி வெட்டி இருக்கிறான் அப்படின்னாரு. நான் அப்படியே சார், அசிங்கமா வச்சேன், உங்க அழகையே கெடுத்துட்டான் விஜயன் அப்படின்னு. அப்படியா சார், என்னங்க இப்படி வெட்டி இருக்கான் அப்படின்ட்டு திரும்ப நான் கேள்வி கேட்கிறேன். அவரு, இருங்க, என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்ட்டு திரும்பினா அவங்க பிஏ சூட்கேஸ் மாதிரி சூட்கேஸை ஓபன் பண்ண சிசர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இருங்க நான் உங்களை கரெக்ட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறாரு. என்ன அது, மில்லியனரா இருக்கிறவரு நம்மளுக்கு முடி வெட்ட போறாரு அப்படின்ட்டு. வாங்க என்ன மாதிரி பண்ணிருக்கான், இருப்பா பாருங்க நாங்க உங்களுக்கு வெட்டுறேன் அப்படின்னு வெட்டுறாரு. நம்ம கேமராமேன் ஒருத்தன், அவன் விஜய் டிவிக்கு எல்லாம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காம நியூஸ் சேனல்ல வேலை பார்க்கிற கேமராமேன். அவனுக்கு ஒரு ஆசை, இதை ஷூட் பண்ணி ரியாலிட்டி ஷோ மாதிரி இந்த அப்பா அம்மா எல்லாம் அழுகுறத போடுவாங்களா அது மாதிரி அதை ஷூட் பண்ணலாமான்னு ஷூட் பண்ண போனா, என் டைரக்டர் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எடுத்துடாதன்னா அவர் பார்த்துட்டாரு. என்ன அப்படின்னு, இல்ல இதை ஷூட் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணுங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டாரு. சார் ஷூட் பண்ணி, ஆமா அப்படின்னு எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டார். ஹேர் கட் பண்ணி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து, இப்ப பாருங்க எவ்வளவு லட்சணமா இருக்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூ போயிட்டாரு. நான் பேட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிடுற டைம்ல நான் கேட்டேன், சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சொல்லுங்க. உங்க நிலைமையில நான் இருந்தா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பார்பர், எங்க அப்பா சலூன் கடை,
அதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இங்க இந்தியாவில தானே சாதின்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், கொடுமைய சாதிக்கு பின்னால் இழிவுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம்ல. அதனால அதெல்லாம் இல்லாம தானே சார் என் மனசு அப்படித்தானே சார் யோசிச்சிருக்கோம். அதனால நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு. இப்ப அவர் சொன்னார், விஜயன், ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதற்கும் ஒரு சலூன் கடைக்காரர் முடி வெட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன ஒரு கேள்வி கேட்டார். ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குற மாதிரிதான் முடி வெட்டுறேன், நான் அந்த தவத்தோடு தான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீங்க எந்த தொழிலையும் பார்க்கலாம், ஆனா எப்படி பார்க்கணும் தெரியுமா, என்ன மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் முடி வெட்டக்கூடியவன் தான், ஆனால் என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கிற லிஸ்ட பாருங்க அப்படின்னா ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் கேட்டு அவருக்காக காத்திருக்கிறார், சச்சின் டெண்டுல்கர் அவருக்காக காத்திருக்கிறார். சொன்னார், முடி வெற்றவனா கூட இருக்கலாம், ஆனால் யாரா இருந்தாலும் உங்களுக்காக காத்திருக்கணும், அந்த துறையின் அடையாளமாக நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு ரமேஷ் பாபு சொன்னார். அதான் உங்களுக்கான டேக்அவே. எந்த தொழில், எந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இல்ல, அதனோட அடையாளம் தான், அதுல ஒரு ஆளா வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாருங்கள்.